தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற பக்தவச்சலம் அவர்கள் நடந்து வரும்போது ஒரு இளைஞன் அவனை மறிக்கிறார். ஐயா முதலமைச்சர் அவர்களே, தமிழை காப்பாற்றுங்கள் என்று ஒரு குரல் கேட்கிறது. நடந்து வந்த பக்தவச்சலம், யார் இவன், இந்த பைத்தியத்தை சிறையில் அடையுங்கள் என்று சொல்லி காவல்துறைக்கு உத்தரவிட்டு விட்டு போயிட்டார். கைது செய்யப்பட்டான் அந்த இளைஞன். 1963 டிசம்பரில் இது நடக்கிறது. ஒரு மாத காலம் சென்னையில் சிறையில் இருந்துவிட்டு ஒரு மாதம் கழித்து தன்னுடைய ஊருக்கு போன இளைஞன், இந்த தமிழுக்காக நான் என்ன செய்வது என்பதை யோசித்து கொண்டிருந்து அன்றைக்கு வந்த மாலை முரசு பத்திரிகையில் தாய்லாந்து நாட்டில் தன்னுடைய மதத்தை காப்பாற்றுவதற்காக புத்த பிட்சுக்கள் தன்னுடைய உடலில் தானே தீ வைத்து கொண்டார்கள் என்கின்ற செய்தியை படித்து, இதேபோல் ஏன் நாம் மொழிக்காக தீக்குளிக்கக்கூடாது என்று நினைத்து 1964 ஜனவரி 25 தன்னுடைய உடலுக்கு தானே தீ வைத்து மரணமடைந்தான். அவன் பெயர்தான் கீழப்பழுவூர் சின்னசாமி. 2 வயது குழந்தை மகளுக்கு வைத்திருந்த பெயர் திராவிட செல்வி. தன்னுடைய மகளுக்கு திராவிட செல்வி என்று பெயர் சூட்டிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் தான் தமிழுக்காக முதலாக உயிர் தந்த தியாகி. அவன் இறந்த நாளில் தான் இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகள் நாள் என்கின்ற ஜனவரி 25 நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.